எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கான காணொலியில் என்ன பார்க்கலான்னா, நம்ம மல்பெரி லீஃப் ஸ்க்ராப் கட் பண்ணி 25 நாள் ஆயிடுச்சு. ஒரு 1.5 அடி ஃபீட் வளர்ந்துச்சு இலைங்களாம். அதுக்கு இலைப்பேன் தாக்குதல் மற்றும் இலை சுருட்டல், மாவு பூச்சி, இலையில் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி, பல விதமான ப்ராப்ளம் வர்றதுனால நம்ம டாப்கோட்ன்ற கெமிக்கல் அது 1/4 லிட்டரு 300 ப்ரைஸ் வருது. இப்போது அந்த கெமிக்கலு 16 லிட்டரு வாட்டருக்கு 50 ml அந்த ரேஷியோவில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தண்ணி கெமிக்கல் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி டேங்க்கில் ஃபில் பண்ணிட்டு பாதி அளவுக்கு, அதுக்கு அடுத்தபடியாக கெமிக்கல் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ்அப் ஆகிடும். மிக்ஸ்அப் ஆகிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மல்பெரியை பொறுத்த வரைக்கும் இலை சுருட்டல் தான் அதிகமான தாக்குதல் ஆகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கட்டை வெட்டிட்ட உடனேவும் ஸ்ப்ரே பண்ணோம், அது கேட்கல. இது நம்ம 2வது இது அடிக்கிறோம். கட்டை வெட்டிட்டு 4வது நாள் அடித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போது 26வது நாள் அடிக்கிறோம். சரியா, இது அடித்த உடனே 4 நாள் கழிச்சு 30வது இல்லை 35வது நாள் செரி பூஸ்ட் கெமிக்கல் அப்ளை பண்ணோம். அதே மாதிரி நம்ம மருந்து அடிக்கிற கால அளவு காலையில் ஒரு 6லேருந்து 9 இல்லை 10க்குள்ளே அடிச்சிடணும். 9க்குள்ளேயே அடிச்சிடணும். 10 மணிக்கெலாம் வெயில் அதிகமாகுது. அதே மாதிரி மாலை நேரம் ஒரு 5 மணிலேருந்து 6-6:30 வரைக்கும் அடிச்சிடுறது நல்லது. அந்த பனிகிறதுக்கு அந்த இலை மேலே பட்டு நல்லா ஊறுறதுக்கு நல்லா ஏதுவான அமைப்பாக இருக்கும். அதேமாரி கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறது இலைங்க மேலே ஒரு சேர நல்லா பரவலாக படணும். அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சிங்கெல்லாம் செத்து போகும். இதில் இயற்கை மருந்து அடித்து சாத்தியம் ஆகாது. வேப்பெண்ணெய் அடித்து நான் பலமுறை தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதனால் கெமிக்கல் ஸ்ப்ரே அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த தகவல் பிடிச்சா ஏற்றுங்க, பிடிச்ச தகவலை தேடி கற்றுக்கின தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. மல்பெரி தொழில் பொறுத்த வரைக்கும் தினம் ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியுமே கண்டி, இதில் வாத்தியார் ஆகிறது கொஞ்சம் கடினமான பணியாக இருக்குது. இன்றைக்கான காணொலி அவ்வளோதான்.